அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் பேக் பெயின், முதுகு வலியை பற்றி பார்க்கின்றோம். இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பேக் பெயின் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுகிறது. அதே போல் உமன்ஸ் மகளிருக்கு அதிகமாக வந்து பேக் பெயின் வருது. இந்த பேக் பெயின் வருவதற்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தோம்னா இளைஞர்கள் வந்து நிறைய வந்து சிஸ்டத்தில் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் சிஸ்டத்துலேயே சிட்டிங்கில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த லம்பார் சேக்ரல் ஸ்டிப்னஸ் ஆகி டிஸ்க் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்து இந்த பேக் பெயின் நிறைய வருது. அதுபோல் மகளிர்களுக்கும் நிறைய வந்து பேக் பெயின் வருது. இந்த பேக் பெயின் வர்றதுக்கு அதிக நேரம் வந்து 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் ஒரே இடத்துல அமர்ந்து பணி செய்வதன் மூலமாக அந்த பேக் பெயின் நாளடைவில் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. செகண்ட் வந்து ஒபிசிட்டி, அதிகமான வெயிட் இருக்கிறவங்களுக்கும் அந்த பேக் பெயின் வருது. அதே போல் புவர் மஸ்குலர் சிஸ்டம், பேக்கில் வந்து இந்த மஸ்குலர் சிஸ்டம் புவராக இருக்கிறதுனாலையும் ஃபைனல் கார்டு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு வந்து பேக் பெயின் வருது. அதே மாதிரி கால்சியம் டெபிசியன்ஸ், கால்சியம் பற்றாக்குறையின் காரணமாக குறைவாக இருக்கிறதுனாலையும் அந்த பேக் பெயின் வர்றதுக்கு காரணமாகுது. அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் நிறைய வந்து இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து இன்ஃபெக்ஷன் டெபாசிட் ஆகிறதுனால நிறைய பேருக்கு வந்து ஸ்பைனல் கார்டு வருது. அதே போல் பொசிஷன் வந்து மாறி படுக்கிறதுனாலையும் சில காரணங்களாக நெர்வ்ஸ் ரூட் வந்து கம்ப்ரெஷன் ஆகிறதுனாலையும் அந்த பேக் பெயின் நிறைய வருவதற்கு காரணமாக இருக்குது. அப்படியே பண்ணி ப்ரெக்னென்ட் உமன்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்னால பேக் பெயின் வருது. இப்படி சோ மெனி ரீசன்ஸ் பேக் பெயின் வருவதற்கு காரணமாக இருக்குது. அந்த வலிகளை வந்து எப்படி வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் மெடிசன் இல்லாமல் வலிகளை குறைப்பதற்கும், அதே மாதிரி லம்பார் சேகரில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனையும் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரபி வந்து ஒன் ஆஃப் த நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து 3 டைப் ஆஃப் வந்து மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மசாஜ் டைப். அந்த மசாஜ் டைப்பு வந்து கால் பாதங்களில் மசாஜ் கொடுக்கறதுனால ரிலாக்ஸேஷன் ஏற்படும், மென்டல் டென்ஷன் நீங்கும், தூக்கமின்மையை கொடுக்கும். இது வந்து அது ஒரு பெனிஃபிட், அது ஒரு சிஸ்டம். தெரபி அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா டிசீஸுக்கும் கால் பாதங்களில் ப்ராப்பராக வந்து அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி அது ஒரு டியூரேஷனாக நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டு வர வர என்ன நோய்கள் நமக்கு இருக்கிறதோ அது முழுமையாக குணப்படுத்துவதற்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் இன்றைக்கு பயன்படுது. இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். உலகம் முழுவதுமே இந்த சிஸ்டம் இருக்குது. இன்றைக்கி வேர்ல்டில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட்டு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலலாம் வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. வேர்ல்டில் இதுக்கு வந்து செப்பரேட்டாக பிஹெச்டி பண்ணக்கூடிய அளவுக்கு ஹார்ட்வேர்ட் பல்கலைக்கழகம் இது போல் பெரிய பல்கலைக்கழகத்தெல்லாம் இருக்குது. அதே போல் வேர்ல்டு லெவலில் வந்து இது வந்து கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பது மூலம் நம்ம உள் உறுப்புகளில் என்ன கெமிக்கல் ப்ராசஸ் ஏற்படுது, காலில் அழுத்தம் கொடுப்பது மூலம் எந்த உறுப்புகள் தூண்டப்படுகிறது, அதனால என்ன கெமிக்கல் ப்ராசஸ் ஏற்படுது, என்ன மாற்றம் ஏற்படுகிறது, ஹியூமோகுளோபின் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ரத்தத்தில் சக்கரை நோய் எப்படி வந்து கண்ட்ரோல் ஆகுது, ப்ரெஷர் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, கால்சியம் எப்படி வந்து டெபிசியன்ஸ் அதிகரிக்கிறது, தைராய்டு வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் ஆகுது, இப்படியெல்லாம் வந்து கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பது மூலம் உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத ரிசர்ச் ஃபீல்டு வேர்ல்டு லெவலில் யூனிவர்சிட்டியில் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நிறைய ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம வந்து பார்க்குறது வந்து பேக் பெயின். இன்றைக்கி பேக் பெயின் இருக்குது அப்படின்னாலே அவங்க வந்து நடக்கிறது கஷ்டப்படுறாங்க, எந்த வேலையும் செய்ய முடியாது, படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. அது நாளடைவில் டிஸ்க்கு வந்து பாதிக்கப்பட்டு அந்த டிஸ்கில் லம்பாரில் வரும்போது 4-5 லம்பார் 4 or 5 சேக்ரல் 1 இந்த இடத்துல வந்து அதிகமாக டேமேஜ் ஆகும்போது அது லெக் மூவ்மெண்ட் இல்லாமல் போயிடுது, கால் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதே போல் இந்த 4-5ல் வந்து கம்ப்ரெஷன் ஆகும்போது இந்த சயாட்டிகா நெர்வ்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால நரம்புகள் காலுக்கு போகக்கூடிய பிக்கெஸ்ட் நெர்வ் வந்து டைட் ஆகிறதுனால நடக்க முடியாது, அவங்க நிம்மதியாக தூங்க முடியாது. இது போல் பல பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அப்போ இந்த பேக்கில் இருக்கக்கூடிய லம்பார் சேக்ரலில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் டிஸ்க் கொலாப்ஸு, டிஸ்க் பல்ஜிங்கு, அதே மாதிரி இந்த சயாட்டிகா ப்ராப்ளம், டிஸ்கில் வந்து பல்ஜிங் ஏற்படுது, டிஸ்க்கு வந்து டேமேஜ் ஆகி போயிடுது, நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டு நிறைய மூவ்மெண்ட் இல்லாத சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்துது. அவையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் இந்த ஸ்பைனல் கார்டு கனெக்டட் பாயிண்ட், அதே போல் லம்பார் சேக்ரல் கனெக்டட் பாயிண்டில் அழுத்தம் கொடுப்பது மூலம் அந்த இடத்துக்கு வந்து சீரான இரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் படிப்படியாக ரிலீவ் பண்ணி மீண்டும் வந்து அதை வந்து நார்மல் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை வந்து 100% நமக்கு உதவுது. அதனால் கால் பாதங்களில் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதை வந்து பார்த்தோம்னா இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ போகிறது. இதை தவிர யாரும் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா
ஒரு சிஸ்டத்தை வந்து முழுமையாக தெரியாமல் பண்ணும்போது நிறைய சைடு எஃபெக்ட்கள் இருக்குது. அதனால வந்து நாங்கள் கொடுக்கும்போதே வரக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை, 50% ப்ராப்ளம் இருக்கா, 70% ப்ராப்ளம் இருக்கா, 90% பார்த்து எந்த பொசிஷனில் அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளோ அழுத்தத்தை வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது டேமேஜ் இருக்காம தவறுதல் எல்லாம் பண்ணலாம். அதனால இந்த பேக் பெயின் உள்ளவங்க இது மாதிரி ஒரு சிஸ்டத்தின் மூலமாக இந்த வலிகளை வந்து நம்ம குறைக்கலாம், க்யூர் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம். இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உலகம் தோன்றிய முதலாக மனித இனம் தோன்றிய முதலாக ஒவ்வொரு நாட்டிலையும் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வந்த ஒரு தெரபி. இப்போ சயின்டிஃபிக்காக விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தோன்னு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ முறையை மற்ற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நமக்கு சயின்டிஃபிக்காக நிறைய டெவலப் ஆகிருக்கு. அந்த அடிப்படையில் எல்லா கண்ட்ரிலையுமே இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபி சிஸ்டம் இருக்குது. அந்த வந்து இப்போ நம்ம அதனால வந்து இந்த பேக் பெயின் தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இளைஞர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, மகளிர் நிறைய பாதிக்கப்படுறாங்க, ஏஜ்டு பீப்புள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அவற்றை வந்து இயற்கையாக வந்து நேச்சர் வே ட்ரீட்மெண்ட்டில் நம்ம எப்படி வந்து அதை சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ முக்கிய கான்செப்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் வந்து இதிலேருந்து இப்போ காலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இந்த பார்ட்லேருந்து இந்த எலும்பினுடைய பேர் பார்த்தோம்னா மீடியல் மேலியஸ்ன்னு சொல்கிறது. இது சென்ட்ரு பகுதியில் வர்றது. இதுலேருந்து இது வரைக்கும் இன்ஃபிட்வின் தான். இதுலேருந்து இது வரைக்கும் இன்ஃபிட்வின் வந்து ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டில் பார்த்தீங்கன்னா சர்வைக்கல், தொராசிக்கல், லம்பார், சேக்ரல் அப்படிங்கிற ஒரு 4 பகுதிகள் இருக்குது. அப்போ இது சர்வைக்கல் பார்ட்டு, இது தொராசிக்கல் பார்ட்டு. அடுத்து வரக்கூடிய இந்த லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஃபிங்கர் வச்சுட்டோம்னா கவர் ஆகுறது சர்வைக்கல், அடுத்தது 4 ஃபிங்கர் வச்சோம்னா தொராசிக்கல், அடுத்து இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு தான் நமக்கு வந்து லம்பார், சேக்ரல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லம்பாரில் இதுலேருந்து வரும்போது 1 2 3 4 5 இது வரைக்கும் லம்பார் வந்துடும், இதுக்கு எல்லாம் சேக்ரல் வந்துடும். அதனால இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பதன் மூலம் லோவர் பேக் பெயின், டிஸ்க் ப்ராப்ளம்ஸ், அந்த சயாட்டிகா நெர்வ்ஸ் கம்ப்ரெஷன், அதே மாதிரி டிஸ்க் பல்ஜிங்கு, அதில் ஏற்படக்கூடிய அந்த லோவர் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இந்த பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த வலிகளை குறைப்பதற்கும் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சரி பண்ணுவதற்கும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை வந்து 100% வந்து நமக்கு பயன்படுது. அப்போ இந்த பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் பர்டிகுலராக லம்பார் 1, லம்பார் 2, லம்பார் 3, லம்பார் 4, லம்பார் 5ல பிரச்சனை இருக்கா, சேக்ரல் 1 2 3 4 5ல பிரச்சனை இருக்கான்னு டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை வந்து 100% நமக்கு பயன்படுது. ஆக இந்த இடங்களில் கொடுக்கறதுனால ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த பேக் பெயினை எளிமையாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். ரொம்ப கிரானிக்காக இருந்தாலும் இதில் கொடுக்க அதை குணப்படுத்துவதற்கும் இந்த சிஸ்டம் வந்து நமக்கு பயன்படும். அதனால பேக் பெயினால் ஆரம்ப நிலையில் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா நாளடைவில் கால்கள் நடக்க முடியாமல் போயிடுது, நிற்க முடியாது. இது ரொம்ப பல்வேறு பிரச்சனைகள் உருவாக காரணமாயிருது. இப்போ இன்னைக்கு வேர்ல்டு லெவல்லே குணப்படுத்த முடியாத ஒரு டிசீஸ் அப்படின்னா இந்த சயாட்டிகா ப்ராப்ளம். அது ரொம்ப கடுமையான வலிகள் வந்து காலிலிருந்து கால்களில் தான் அதிகமாக வந்து கடுமையான வலி ஏற்படும். நடக்க முடியாது, நம்ம படுக்க முடியாது, காலை நீட்ட முடியாது, கடுமையான வலிகள் ஏற்படும். அதே மாதிரி பேக்கில் பார்க்கும்போது இந்த லம்பார் சேகரலில் வந்து சொல்லிங்க ஏற்படும். அதனால நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால எல்லா பிரச்சனைக்கும் பேக் பெயினுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இந்த பிளேஸில் தான் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியில் கொடுப்போம். இதோடு சேர்த்து இன்டர்னல் ஆர்கான்ஸையும் சேர்த்து கொடுக்கறது, கிட்னி பாயிண்ட்டு, தைராய்டு, பாராதைராய்டு, அதுபோல் இருக்கக்கூடிய லெக் கனெக்டட், கால் கனெக்டட் உடைய பாயிண்ட்டு, மகளிராக இருந்தால் யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட், இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு 100% இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை பேக் பெயினை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இந்த பேக்கில் வந்து லம்பார் சேக்ரலில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்தோம்னா அந்த வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பேக் பெயின் வருது, பிரெக்னென்ட் உமன்ஸ்க்கு பேக் பெயின் வருது, அதே மாதிரி டிஸ்கில் உள்ள வீக்னஸ் வருது, கால்சியம் குறைவுனால வரக்கூடியது, அதை கம்ப்ரெஷன் நெர்வ்ஸ் ரூட்டில் கம்ப்ரெஷன் ஏற்பட வரக்கூடியது, இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது. இப்போ பார்க்கும்போது இதுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பயன்படுத்துறது இது மாதிரி ஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பைனல் கார்டுக்கு ஃபுல்லாக வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துருவோம். அது ஃப்ளெக்சிபிளாக வர்றதுனால இந்த ஸ்பைனல் கார்டுக்கு ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுத்துருது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. இப்படி நம்ம கொண்டு போகும்போது எந்த இடத்துல சர்க்காகுது, எந்த இடத்துல வலி ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அப்படியே கொண்டு போகும்போது இந்த ஃபைனல் கார்டு ப்ராப்ளம் இருந்தால் கம்பல்சரி அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். அப்போ இது மாதிரி வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே கொண்டு போகும்போது சர்வைக்கல் 1, லம்பார் 1, லம்பார் 2, லம்பார் 3, லம்பார் 4, 5, சர்வைக்கல் 1 2 3 4 5. அப்போ அவங்க எடுக்க வேண்டிய ரிப்போர்ட் இல்லைன்னாலும் இங்கே வரும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுத்தம் கொடுக்குற இந்த பிளேஸ் வந்து லம்பார் 4. இந்த லம்பார் 4 5ல கம்பல்சரி வலி இருந்தால் அந்த
சயாட்டிகா ப்ராப்ளம் கம்பல்சரி இருக்கும். அந்த சயாட்டிகா ரூட் கனெக்டட் வந்து லம்பார் 4லையும் லம்பார் 5லையும் தான் அது ப்ரெஷர் ஏற்படுது. அப்போ சயாட்டிகா நர்வு அழுத்தம் கிடைக்கும் போது இந்த கால்கள்லையும் வலி வந்து கடுமையான வலிகள் ஏற்படும். அப்போ முதுகுல பல்ஜிங் ஏற்படும், கால்களில் வலி ஏற்படும், நடக்க முடியாது. அப்படியே விட்டுட்டாங்கன்னா அது கடுமையான வலிகளை ஏற்படுத்தும், நடக்கவே முடியாத சூழ்நிலையெல்லாம் ஏற்படும், நம்ம நிம்மதியாக படுக்க கூட முடியாது, அது மாதிரி சூழ்நிலையும் ஏற்படும். அப்போ இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுப்பதோம்னா அந்த ரூட் வந்து சேஞ்ச் ஆகி நார்மல் நிலைக்கு வருவதற்கு இது வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படும். அதே போல் லம்பார் 2ல வரும்போது 2, 3 வரும்போது அந்த லோவர் பேக் பெயின் அதிகமாக இருக்கும். இந்த பேக் பெயினை வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த வலி வந்து கால்களுக்கு வராது. லம்பார் 1, 2, 3ல வந்து எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த வலி வந்து கால்களுக்கு வராது. அதாவது லம்பார் 4, லம்பார் 5, சேக்ரல் 1, 2ல வரும்போது லெக்கை பாதிக்கும். அப்போ அந்த லைட்டாக இருக்கிற பேக் பெயினுக்கு லம்பார் 1, 2ல நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது வலி இருந்துச்சுன்னா அதை கொடுக்க அந்த இடத்துல உடைய பல்ஜிங்கு வலியை வந்து எளிமையாக வந்து குணப்படுத்திடலாம். இந்த வலி இல்லாமல் பண்ணிடலாம். அதில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ரிஃப்ளெக்ஸாலஜியில் நம்ம க்யூர் பண்ணிடலாம். அதே மாதிரி லம்பார் 4, 5 சேக்ரல் 1க்கு வரும்போது அது லெக்கை பாதிக்குது. அதனால இந்த ரூட் கேஸில் இதை கொடுத்து அது ஒரு கோர்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க அந்த பேக் பெயின் வந்து நம்ம குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த கால்களுக்கு போகக்கூடிய வழிகளையும் அந்த லெக் கனெக்டட் பாயிண்ட்டு, அதே போல் கிட்னி பாயிண்ட்டு, யூரினரி பிளாடர் பாயிண்ட்டு, யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட் மகளிராக இருந்தால் இந்த பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அந்த முழுமையாக குணப்படுத்துறதுக்கு பயன்படும். ஆக எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் இந்த இடத்துல கொடுத்து இதில் நாங்கள் கொண்டு போகும்போதே ஒரு ப்ராப்பராக ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபிஸ்ட்டுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அழுத்தம் கொடுப்பது போது ஏற்படக்கூடிய அந்த வலிகளையும் அந்த இடத்துல கூடிய வீக்கங்களையும் கலர் மாற்றங்களையும் வைத்து எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கு, லம்பார் 1ல பிரச்சனையா, செகண்ட்ல பிரச்சனையா, 4, 5ல பிரச்சனையா, சேக்ரல் 1, சேக்ரல் 2ல பிரச்சனையா அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த சேக்ரல் 1ல இருந்து 2 வரைக்கும் அதிகமாக இருந்தால் கிப் ஜாயிண்ட்டையும் பயன்படுத்தும். இந்த கிப் ஜாயிண்ட்ல கடுமையான வலி இருக்கும், பிறண்டு படுக்க முடியாது, இது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த லம்பார் 1ல வந்து கம்ப்ரெஷன் வரும்போது வலி இருக்குது, அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா மோஷன் போகிறது அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும், லார்ஜ் இன்டெஸ்டினில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். லம்பார் 2ல வரும்போது அப்டமன் ஃபுல்லாக வந்து வலி ஏற்படும், அந்த காலில் உள்ள தை பகுதியிலையும் நல்லா வந்து வலி ஏற்படுத்தும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து இந்த லம்பார் 1லேருந்து சேக்ரல் 5 வரைக்கும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இந்த பகுதியில் மட்டுமே இது கனெக்டட் பாயிண்ட். அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டில் இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து இப்படி அழுத்தத்தை வந்து கொடுக்கும்போது ரீச் டு எனர்ஜி ஆக்சிஜன் ரத்த ஓட்டமும் சரியாக வந்து பேக் சரௌண்டிங் பாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் போகும். அதே மாதிரி அந்த இடத்துல உள்ள ரூட்டில் இருக்கக்கூடிய நெர்வ் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மஸ்குலர் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், அந்த இடத்துல உள்ள பிளட் வெசல் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதே போல் ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆர்கான் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதில் கொடுக்கறதுனால கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், யூரினரி பிளாடர் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், மகளிராக இருந்தால் அவங்களுக்கு யூட்ரஸ் ஓவரிஸும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஆக இந்த இடத்துல கொடுப்பதன் மூலம் அந்த பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய லம்பார் பார்ட்டு, சேக்ரல் பார்ட்டு எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம உடலில் ஆம்பிளிகஸ் பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதுலேருந்து டவுன்வேர்டு வரைக்கும் இந்த லம்பார் சேக்ரல் அந்த போன் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்டிவேட் ஆகுது. அதனால இதில் இருக்க இந்த பகுதியில் கொடுக்கறதுனால முதுகு வலியை முழுமையாக குணப்படுத்துவதற்கு இதை பயன்படலாம். அதனால வந்து ஆரம்ப நிலையில் உள்ளவங்களை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டவர் வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டில் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள பகுதி. இதோடு மட்டுமல்லாமல் இன்டர்னல் ஆர்கான் கிட்னி பாயிண்ட்டு, லெக் கனெக்டட் உடைய பாயிண்ட்டு, யூரினரி பிளாடர் பாயிண்ட்டு, இதெல்லாம் அதே மாதிரி தைராய்டு பாராதைராய்டு பாயிண்ட்டு இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது எளிமையாக வந்து பேக் பெயினில் வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை வந்து நமக்கு வந்து 100% வந்து குணப்படுத்தும். எனவே 25 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் 9444641062. நன்றி, வணக்கம்.